வணக்கம் நண்பர்களே! இது உங்களோட படி ஷோ. இதில வந்து நம்ம புரோகிராமிங் மற்றும் வெப் டெவலப்மென்ட் குறிச்சு பார்த்துட்டுருக்குறோம். அந்த வகையில நம்ம புதுசா பூட்ஸ்ட்ராப் சீரிஸ் போயிட்டுருக்கு. இதில வந்து நம்ம நெறைய பார்த்துருக்கோம். என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டு, இமேஜஸு, டேபிள்ஸ் இதெல்லாம் எப்படி ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்றது, அத எப்படி பூட்ஸ்ட்ராப் மூலமா கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டுருக்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பார்க்க போறோம். இது வெப்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதுதான் வந்து பூட்ஸ்ட்ராப்போட இன்னும் கொஞ்சம் மெருகேத்தக்கூடிய ஒரு ஃபியூச்சர்ன்னு நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கிரிட் சிஸ்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி, அது எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறேன். ஜென்ரலா கிரிட் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, வெப் லேஅவுட்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அது என்ன வெப் லேஅவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பாப்புலர் வந்து வெப் லேஅவுட் பார்த்தீங்கன்னா, டூ சைட் லேஅவுட் அப்படின்னு சொல்றாங்க. சரி அது என்ன டூ சைட் லேஅவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஃபிஷியல் பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்டை எடுத்துக்கிட்டேன். இன்னொரு வெப்சைட் வந்து இல்லைன்னா ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போதைக்கு ஃபேஸ்புக் வேண்டாம் நான் சொல்கிறேன். இப்போ நம்மளோட அஃபிஷியல் பூட்ஸ்ட்ராப் வெப்சைட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 சைடு இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, இது வேற ஒரு சின்ன சைடு மாரி குடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன சைடு குடுத்துருக்காங்க. இதுதான். இது ஒரு டிவைட், இது ஒரு டிவைட். இப்படி 2ஆ உங்களுக்கு குடுத்துருக்கிற 100% ஒரு 2 லேஅவுட்டா பிரிச்சிருக்காங்க. ஒரே 100% வித்த வந்து 2 லேஅவுட்டா பிரிச்சு, இந்த சைடு லெஃப்ட் சைடுல இருக்கிறதுக்கு ஒண்ணு, ரைட் சைடுல இருக்கிறதுக்கு ஒண்ணுமா பிரிச்சிருக்காங்க. இதுதான் மோஸ்ட் பாப்புலர் டூ சைடு லேஅவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாரி நெறைய லேஅவுட் உங்களோட என்டையர் ஸ்க்ரீன எத்தன லேஅவுட்டா வேணாலும் நீங்க பிரிக்கலாம். அதுக்கு பேர் தான் லேஅவுட். அதாவது எத்தனை பாக்ஸ் வேணாலும் பிரிக்கலாம். ஆனா பூட்ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணி இந்த லேஅவுட்ஸ வந்து நீங்க ஈஸியாவும் பிரிச்சுக்கலாம். டிவைஸஸ்க்கு ஏத்த மாரியும் பிரிச்சுக்கலாம். அதான் இந்த பூட்ஸ்ட்ராப்போட ரொம்ப ஒரு அற்புதமான ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பூட்ஸ்ட்ராப்புங்கிறது வந்து லேஅவுட்டுக்கு யூஸ் பண்றது. லேஅவுட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்க்ரீன என்டையரா எத்தனையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்றது. ஸோ நீங்க உங்க ஸ்க்ரீன பிரிக்கிறதுக்கு திங்க் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க 2 விஷயம் செய்யணும். என்ன அப்படின்னா, 1 கண்டெய்னர் இல்லன்னா கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள தான் நீங்க உங்களோட தீமை வந்து பிரிக்கிறதுக்கு நீங்க ரெடி பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கண்டெய்னருங்கிற ஒரு கிளாஸ் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இதுக்குள்ள தான் நான் என்னோட தீமை வந்து நான் டிவைட் பண்ண போறேன். என்னோட லேஅவுட்ட வந்து 2ஆ இது பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம பண்ணது தான். என்னுடைய பழைய டுட்டோரியல்ஸ் தெரியலனா எப்படி ஒரு பூட்ஸ்ட்ராப்பை லிங்க் பண்ணுறது எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் அதுக்கு ஒரு காப்பியில் ஒரு கிரிட் சிஸ்டம் டாட் எஸ்டிஎம்னு என்னோட ப்ராஜெக்ட் டைரக்டரில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதுதான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டெய்னர்னு ஒரு டிவ் போட்டிருக்கிறேன். ஸோ இதோட ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டோம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம இந்த டிவ்வுக்குள்ளே தான் நம்ம ஸ்க்ரீன் டிவைஸை வந்து ஏற்ற மாதிரி நம்மளோட வெப் லேஅவுட்டை மாற்ற போகிறோம். ஸோ இப்போதைக்குள்ள இதில் தான் கண்டென்ட் வரும் அப்படின்னு சொல்லி நான் சும்மா ஒரு கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்லணும் அதுக்காண்டி. ஸோ என்னோட ரேப்பருக்குள்ளே போடுறதுக்காண்டி ஒரு கொஞ்சம் டம்மி டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் போட்டாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட் கண்டெய்னர் ஃப்ளூயிடாக மாற்றிக்கிறேன். ஸோ கண்டெய்னர் ஃப்ளூயிட்னா ஒன்றுமே இல்லைங்க.
இதான் கண்டெய்னர் ஃப்ளூயிட். என்டையர் ஸ்பேஸையும் நமக்காக அது வந்து ஆக்கியூபை பண்ணிக்கிடும். நம்ம டிஸ்பிளே எந்த சைஸ் இருக்கோ அந்த ஃபுல் சைஸையும் நமக்கு வந்து ஆக்கியூபை பண்ணிக்கிடும். ஆனால் கண்டெய்னர் அப்படிங்கிறது இதை அப்படியே சென்டருக்கு ரேப் பண்ணிடும். ஒரு பர்டிகுலர் சைஸில் 80 பிக்சலில் சென்டருக்கு ரேப் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா சென்டருக்கு ரேப் பண்ணிடுச்சா. இதுக்கு தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டெய்னர் அண்ட் கண்டெய்னர் ஃப்ளூயிட். ஸோ நீங்கள் எது போட்டாலும் போடணும். ஆனால் கண்டிப்பாக ஒரு ரோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டெய்னர்னு போட்டிருக்கணும், ரோ கிரியேட் பண்ணியிருக்கணும். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதை நான் ரெண்டாக கிரியேட் பண்ண டிவைட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி டிவைட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஸோ நான் இது வேற இருக்கிற கண்டென்ட் வந்து லெஃப்ட்லேயும் இதுக்கப்புறம் இருக்கிற கண்டென்ட் வந்து ரைட்லேயும் இருக்கணும் அப்படின்னு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, div கிளாஸ் ஒரு 2 டிவ்க்குள்ளே போட்டுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிளாஸ் சேர்க்க போகிறேன், பூட்ஸ்ட்ராப் கிளாஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் md6 அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்க்க போகிறேன். அதே மாதிரி இதுலேயும் கால் md6 அப்படின்னு சொல்லி சேர்த்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு சிக்ஸ் காலம்ஸில் வந்துடும். பார்த்தீங்கன்னா 6 காலமன் சைஸுக்கு எனக்கு வந்து 2 காலமன் கிரியேட் பண்ணியிருக்கு. இதுதான் உங்களுக்கு வந்து லே அவுட் கிளாஸு. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து நம்பர் போட்டுக்கலாம். எதுலேருந்து எது வேறு அப்படின்னா 1லேருந்து 12 வேறு நீங்கள் நம்பர் போட்டுக்கலாம் ஒரு லே அவுட்டுக்கு. ஸோ 12 அப்படின்னு போட்டிங்கன்னா இருக்கிறதுலே பெருசு 12 தான். ஃபுல் ஸ்க்ரீனையும் எடுத்துக்கிடும். ஸோ நான் சேவ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து 6 பிக்சலுக்கு இருக்கும். 6%. ஸோ இது வந்து ஓவர்லாப் ஆகி பார்த்தீங்கன்னா இது வேற ஃபுல் பிக்சல் 1 பிக்சலுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 6 இதுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் கிரிட் அலோவ் பண்ணுறது என்ன அப்படின்னா 12 வேற ஒரே லைனில் கொடுக்கும். 12க்கு அப்புறம் இருக்கிற காலம்ஸை வந்து கீழே ஆட் பண்ணிக்கிட்டே வரும். இது ஆடணும். ஸோ இதில் ஒரு 12 ஆட் ஆனோன்னா திரும்ப ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படி ஒரு ரோக்கு வந்து 12 இது இருக்கு, 12 வேற எடுத்துக்கிடும். ஸோ நீங்கள் எப்போ கிரியேட் பண்ணாலும் அது வந்து சம் ஆஃப் 12 வர மாதிரியே தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். எப்படின்னா சம் ஆஃப் 12னா இப்போ நீங்கள் வந்து 4 லே அவுட்டாக உங்களுக்கு பிரிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட எம்டி வந்து 3ஆக இருக்கணும். கால் எம்டி 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 4 12. 3ஆக பிரிக்கணும் அப்படின்னா கால் எம்டி வந்து 4ஆக இருக்கணும். இப்போ 2ஆக பிரித்ததுனால தான் நான் 6 அப்படின்னு போட்டு கிரியேட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் டிஸ்பிளேக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த லே அவுட் ஆப்ஷனை நம்ம வந்து டிஸ்பிளேக்கு தகுந்த மாதிரி ஷோ பண்ணுறோமோ இல்லை ஹைட் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். அது வந்து ஹெல்ப்பர் கிளாஸ் அப்படிங்கிறதுல பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து எப்படி டிஸ்பிளேக்கு தகுந்த மாதிரி இந்த காலமன் லே அவுட்டை பார்க்குறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட மிடில் டிவைஸ்க்கு மாறினோன்னே, அதாவது என்னோட ஸ்மால் டிவைஸ்க்கு மாறினோன்னே என்னுடைய கண்டென்ட் வந்து ஃபுல் என்டையர் பேஜ் ஒரு 100% ஆக்குவை பண்ணிட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 6%ல் இருக்குது, பாதியில் இருக்குது, 50-50ல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும்போது அதாவது சின்ன இதுலேயும் எனக்கு 50-50ல் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் அதுக்கு வந்து இன்னொரு கிளாஸ் தருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் sm6 கால் sm6 அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிறுசாயிடுச்சு, 50-50 லே அவுட்டுக்கு வந்துருச்சு திரும்பியும். அது மாதிரி நம்ம ஜூம் ஆனாலும் எனக்கு அந்த 50-50 லே அவுட்லேயே தான் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கால் sm ஸ்மால் டிவைஸில் இருக்கும்போது 6, எக்ஸ்ட்ரா ஸ்மாலில் இருக்கும்போது 6 பிக்சல்லே இருந்துக்கோ.
எல்ஜியில் இருக்கணும். இன்னொன்று வந்து எம்டி மிடில் டிவைஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால் எல்ஜி, அதாவது லார்ஜ் டிஸ்பிளேல எத்தனை பிக்சல் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்க்ரீன் சவுண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த லே அவுட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து கிரிட் சிஸ்டம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு உள்ளேயே இன்னொரு கிரிட் சிஸ்டம் ஓப்பன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஒரு கிரிட்டுக்கு உள்ளே இன்னொரு கிரிட், அதாவது இதை வந்து ஒரு கிரிட்னு வச்சுக்கோங்க. இந்த கிரிட்டுக்குள்ளே நான் இன்னொரு கிரிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ நான் கிரிட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா div கிளாஸ் கண்டெய்னர் ஆர் கண்டெய்னர் ஃப்ளூயிட் போடணும். அப்புறம் ரோ போட்டிருக்கணும். இப்போ எப்படி பிரிக்கணும் அப்படின்னா சம் ஆஃப் 12க்கு தகுந்த மாதிரி நம்மளோட டிவைஸோட லே அவுட்டை பிரிச்சுக்கலாம். அப்போ நான் வந்து 3 லே அவுட்டாக பிரிக்க போகிறேன். இப்போ என்னோட சம் ஆஃப் 12 வந்து 3ஆக பிரிக்கணும்னா கால் MD4ன்னு இருக்கணும். ஸோ அதனால் கால் MD4ன்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சிருச்சு. ஸோ இதுதான் கிரிட் லே அவுட். கிரிட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டை வந்து லே அவுட்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏன் பிடிக்கல என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து எதுவும் எரர் வந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.